ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் பேசக்கூடியது வழக்கம் போல் விஜய் பற்றி தான். ஏன்னா நம்ப முடியாத ஒரு வெற்றி, எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. சந்தோஷம்தான், நிச்சயமாக சந்தோஷம்தான். ஒரு விஜய் ரசிகராக எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மாற்று சக்தி வந்திருக்கு அப்படிங்கிறதும், ஒரு 60 வருஷமாக இவங்க இல்லைன்னா இவங்க, இவங்க இல்லைன்னா இவங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையிலே இருந்துட்டு இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்குது. பட் இது எல்லாமே விஜய் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனுடைய வெற்றியாக தான் பார்க்க முடியுது. அந்த மனிதன் மேலே இந்த மக்கள் வச்சுருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக தான் பார்க்க முடியுது. கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. தன்னோட தொகுதியில் யார் வேட்பாளர் அப்படிங்கிறது கூட தெரியலை. அதை பற்றின எந்த விதமான கவலைகளும் கிடையாது. விஜய் அப்படிங்கிறவர் நமக்கு நல்லது செய்வார், நல்லது மட்டுமே செய்வார், நம்மளை கைவிட மாட்டார், அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பார் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை விஜய் எப்படி ஆனாலும் எந்த வகையிலாவது காப்பாற்றி ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கார். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டிஎம்கே எதிர்பார்க்காத தோல்வி. அதுவும் ஸ்டாலின் நாம் தோற்று போயிடுவோங்கிறத அவர் எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணெல்லாம் கலங்கி போய் உதயநிதியாக இருக்கட்டும் எல்லாருமே முகமெல்லாம் மாடி போய் தோல்வி. டிஎம்கேக்கு புதுசு கிடையாது, வனவாசங்கள் அவங்களுக்கு புதுசு கிடையாது. அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வரணுங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். பட் இந்த தோல்வியை எதிர்பார்க்கலை. அவங்க விஜய்க்கு எதிராக ஒரு பிம்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக எல்லா மீடியாக்களையும் தங்களுடைய கைவசம் வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை எழுப்பியிருந்தாங்க. அந்த பிம்பத்தை அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறது தான் பிரச்சனையே. விஜய் ஒன்றுமே இல்லைன்னு அடுத்தவங்களை சொல்லி அடுத்தவங்களை மக்களை நம்ப வைக்கணும்னு நினச்சவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அவங்களே நம்பிக்கிட்டாங்க. விஜயை குறைச்சி மதிப்பிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம். அதன் விளைவு தான் இந்த தோல்வி. தன் ஆட்சிக்கு எதிரான நிறைய தவறுகளை அவங்க யோசித்து பார்க்கல. வெறும் இலவசங்களும் பணங்களும் அக்கௌண்ட்டில் போடக்கூடிய பணங்களும் இல்லை ஓட்டுக்காக கொடுக்கக்கூடிய பணங்களும் நம்மளை கரையேற்றிடும் நம்பினாங்க. அது தப்பாக போயிடுச்சு அப்படிங்கிறதான் நிஜமான விஷயமா இருக்குது. வேறு என்ன சொல்ல, விஜய் கையில் ஆட்சி வந்திருக்கு. விஜய் பெரும்பான்மையான தனிப்பெரும்பான்மை பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு வகையில் நல்லது தான். பின்னாடியே இருந்து ஊக்குவிக்கவோ அல்லது சண்டையிடவோ ஒரு ஆள் கூட இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம்தான். பட் விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்தோன்னே அவங்க முதல்ல எடுத்து செய்யக்கூடியது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி இருக்கக்கூடிய அந்த போதை கலாச்சாரமும் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகளும், இந்த ரெண்டையும் ஜெயலலிதா பாணியில் சொல்லணும்னா இரும்பு கரம் கொண்டு முடக்கணும். அதை மட்டும் விஜய் செஞ்சிட்டாருன்னா வேறு என்ன, அது மட்டுமே போதுமானது. விஜய் மக்கள் இன்னமும் உச்சாணி கும்பலை கொண்டு வர்றதுக்கு. இலவசங்களை அப்புறமா பார்த்துக்கலாம், அந்த திட்டங்களை பற்றியெல்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம். முதல்ல சட்டம் ஒழுங்கை சரிசமமாக நிலைநாட்டணும். அதுக்கு விஜய் தடி எடுத்து சண்டையிடணும். பார்ப்போம் அவர் நிஜத்திலையும் ஹீரோவாக இருக்கிறாரா இல்லையான்னு. ஏன்னா விஜய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரல, இனிமேல் கற்றுக்கிட்டு போய் தான் இனிமேல் தான் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் சட்டமன்றத்தில் எப்படி நடக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுப்பாங்க. பட் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய விஜய் இதையும் பர்ஃபெக்டாக செய்வார் நம்புவோம். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.